ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் பேர் தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரயில்வே நியூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப் சேனல் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ரயில்வே நியூஸ், ட்ரெயின் விலாக்ஸ், பஸ் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் பத்தி சொல்ல போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 285 கிட்ட இருக்கு. பட் நான் வந்து ஒரு ஜர்னி வீலாக் கவர் பண்ணேன், சேலம் டு மயிலாடுதுறைன்னு சொல்லி. அந்த ட்ரெயின் வந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம் டிமாண்டுக்கு அப்புறம் வந்த ட்ரெயின். எனக்கு ஒரு பெருமையா இருக்கு, அந்த வண்டி நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணது அப்படின்னு. மற்ற ட்ரெயின் யூடியூபர்ஸ் தவிர்த்து அந்த வண்டி நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணேன். அந்த வியூஸ் வந்து அந்த வீடியோக்கான வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் போயிருக்கு. நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. ஸோ அதற்கு மோட்டிவேஷன் இருக்கு, நிறைய ட்ரெயின் வீடியோஸ் போகிறது கன்ஃபார்ம் வரும் இன் மை ஃப்ரீ டைம். அது வரைக்கும் நம்ம வந்து ரயில்வே நியூஸ்ல வந்து என்னென்ன மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த நியூஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். சமீபத்தில் நீங்க ஒரு ட்விட்டர்ல வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வே நியூஸ் சேனல் தான். இந்தியன் ரயில்வே வந்தே பாரத் மெட்ரோன்னு சொல்லி ஒரு ட்ரெயின் வந்து ஐசிஎஃப்ல மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே வந்து மூவ் ஆச்சு. ஆக்சுவலா அது வந்து நியூஸ் கோசரம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க என்னோட யூடியூப் சேனல் வரவேற்கிறேன். இந்த வந்தே பாரத் மெட்ரோ வந்து எங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்னல் கோச் ஃபேக்டரியில தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து எஃபெக்டிவ் ஆசலரேஷன் டிஆசலரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சென்னையில போகக்கூடிய மெட்ரோ கம்ஃபர்ட் ஸ்பேஸை விட அதிகமாக வந்து கம்ஃபர்ட் ஸ்பேஸ் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின். கோச் எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12 ப்ரெசன்ட்லி வந்து 8 கோச்சஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் வந்து 12 கோச்சஸ் வரைக்கும் போவாங்க. இது வந்து இன்டர்சிட்டி ஆப்ரேஷன்ஸ் கோசம் யூஸ் பண்றாங்க. இன்டர்சிட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து ஒரு ட்ரெயின் போற மாதிரி அந்த ட்ரெயினுக்கு பேர் தான் இன்டர்சிட்டி. அது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து சிக்னலிங்ல வந்து அலோகேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வந்தே பாரத் மெட்ரோக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான டைமிங்ல வந்து வண்டி போறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு டைமிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் வந்து உள்ள இருக்கு. அதுக்கான வீடியோ லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க வந்து பாருங்க போய். அது நீங்க வந்து சூப்பரா இருக்கும். ஐ திங்க் ஆரஞ்ச் கலர் தான் அவுட் ஆயிருக்கு நான் பார்த்தப்போ. வந்து நிறைய வரவேற்பு வந்தது. ஸோ மேலும் என்னென்ன பயனுள்ள தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் மெட்ரோ வந்து எங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்னல் கோச் ஃபேக்டரியில தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து எஃபெக்டிவ் ஆசலரேஷன் டிஆசலரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சென்னையில போகக்கூடிய மெட்ரோ கம்ஃபர்ட் ஸ்பேஸை விட அதிகமாக வந்து கம்ஃபர்ட் ஸ்பேஸ் வந்து கொடுக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின். கோச் எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12 ப்ரெசன்ட்லி வந்து 8 கோச்சஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் வந்து 12 கோச்சஸ் வரைக்கும் போவாங்க. இது வந்து இன்டர்சிட்டி ஆப்ரேஷன்ஸ் கோசம் யூஸ் பண்றாங்க. இன்டர்சிட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து ஒரு ட்ரெயின் போற மாதிரி அந்த ட்ரெயினுக்கு பேர் தான் இன்டர்சிட்டி. அது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து சிக்னலிங்ல வந்து அலோகேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வந்தே பாரத் மெட்ரோக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான டைமிங்ல வந்து வண்டி போறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு டைமிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் வந்து உள்ள இருக்கு. அதுக்கான வீடியோ லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க வந்து பாருங்க போய். அது நீங்க வந்து சூப்பரா இருக்கும். ஐ திங்க் ஆரஞ்ச் கலர் தான் அவுட் ஆயிருக்கு நான் பார்த்தப்போ. வந்து நிறைய வரவேற்பு வந்தது. ஸோ மேலும் என்னென்ன பயனுள்ள தகவல் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் மெட்ரோ வந்து 124 சிட்டிஸ் வந்து கவர் பண்ணது பிளான்ல. 150 to 100 to 250 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஏ சிட்டி மெட்ரோ, இது வந்து இன்டர் சிட்டி, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகுது. டெல்லிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வந்தே பாரத் மெட்ரோக்கு. 2 ரூட் சொல்றாங்க, லக்னோ ஆக்ரா, ஆக்ரா மதுரா. நம்ம சென்னையிலையும் சதர்ன் ரயில்வேலையும் ஒரு பிளான் விட்டுருக்காங்க. சென்னை டு திருப்பதி வரைக்கும் வந்து இந்த பிளான் விட்டுருக்காங்க. சென்னை டு திருப்பதி விட்டாச்சா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு டிராபேக் சொல்றாங்கன்னா, மெட்ரோ நம்ம சென்னையில மெட்ரோ ஒரு ட்ரெயினோட ட்ராக்கா இருந்தாலும் சரி, பெங்களூரோட மெட்ரோட ட்ராக்கா இருந்தாலும் சரி, இந்த வந்தே பாரத் மெட்ரோக்கு வந்து அது செட் ஆகாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற ட்ராக் நம்மளுடைய ப்ராட்கேஜ் ட்ராக்ல வந்து ஓட்டனா கூட அப்கிரேடேஷன் பண்ணணும்.
இந்த அப்கிரேடேஷன் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் ஜூலை 2024 வந்து இந்த ட்ரெயின் வந்து அஃபீஷியலாக ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் இந்தியா அப்சல்யூட்லி வந்து டெல்லிக்கு தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால டெல்லிக்கு போகுது ஏன் போகுதுன்னு தெரியல. ஆனால் டெல்லியில் வந்து டெல்லி ரோவேரின்னு சொல்லி சம்திங் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு வந்து ட்ரெயின் வந்து இந்த வந்தே பாரத் மெட்ரோங்கிறது விட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் போஸ்ட் லோக்சபா 100 days ஆஃப் ரயில்வேல வந்து பிளான் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு இந்தியன் ரயில்வேஸில். என்னதான் 90% இந்தியன் ரயில்வேஸ் வந்து நல்லது கொண்டு வந்தாலும் 10% வந்து டிராபேக்ஸ் தான் இருக்கு. அந்த 10% டிராபேக்ஸ் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃப்ரம் 2014 to 2024 உடைய மாடர்னைசேஷனை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஆஸ் எ யூடியூபர் அண்ட் ரயில் ஃபேன் நான் சொல்றேன். ஏன்னா சதர்ன் ரயில்வேல 80 to 90% ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10% தான் இருக்கு. 10% ப்ராஜெக்டும் முடிச்சிருவாங்க. அந்த மயிலாடுதுறை டு காரைக்கால் ரோட்டும் முடிச்சிட்டாங்கன்னா அங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டீசலுக்கான வேலையே இருக்காது. ஒன்லி ஃபார் யார்டு மூவ்மெண்ட்டுக்கு தான் வச்சிருப்பாங்க, ட்ரெயின் கோச்சஸ் புஷ் பண்ணி வர்றதுக்கு. அதுவுமே வந்து எலக்ட்ரிக் கொண்டு வரலாம் இன் ஃபியூச்சர், ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்தியன் ரயில்வேஸோட ப்ரோக்ரஸிவ் வந்து சூப்பராக தாங்க போயிட்டு இருக்கு. அதனால எந்த ரயில்வே சொல்றது கிடையாது, தப்பு கிடையாது. அஸ் எ பீப்புள் நம்ம தான் வந்து என்னென்ன வந்து இந்தியன் ரயில்வேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் தான் சேனலை ஆரம்பிச்சது. நல்லா எல்லா ஊருக்கும் போகட்டும் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்றாங்க, உங்களோட வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு, நீங்க வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இமீடியட்டா நான் ஆட் பண்ண முடியாது, பட் 2 weeks or 1 weeksக்குள்ள உங்களுக்கு இந்த சப்டைட்டில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆட் ஆகிடும் எல்லா வீடியோக்கும். ஸோ டேக் கேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து. ஸோ பாய்.